إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளை சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள் எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த அல்லாஹ் அந்த மனிதர்களின் முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்றான். படைப்பதற்கு முன்னால் மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நான் இந்த உலகத்தில் பிரதிநிதியாக வருகின்ற ஒரு சமூகத்தை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது மலக்குமார்கள் கேட்ட கேள்வி என்ன? இந்த பூமியிலே குழப்பம் விளைவித்து இரத்தம் ஓட்டுகின்ற ஒரு சமூகத்தையா நீ படைக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது சூரத்துல் பக்கராவுடைய 30வது வசனம் 29வது வசனத்தை படியுங்கள். வஇது கால ரப்புக லில் மலாயிகா, அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் சொன்ன நேரத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள், நினைவூட்டி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் என்று சொன்னால், அங்கே மனிதர்களாகிய நானும் நீ பெற வேண்டிய ஆழமான ஒரு பாடம் இருக்கிறது. என்ன கேட்டார்கள்? இந்த பூமியில இரத்தம் ஓட்டி குழப்பம் விளைவிக்கிற ஒரு சமூகத்தையா நீ படைக்க போகிறாய்? அல்லாஹ் சொன்னான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் படைக்க போகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் படைத்தான். படைத்த பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த மலக்குமார்களுக்கும் மனிதர்களுடைய தந்தையாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் ஒரு போட்டி வைக்கின்றான். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா பெயர்களையும் படித்து கொடுக்கிறான். சும்ம அரதஹும் அலல் மலாயிகா, பிறகு மலக்குமார்களை நோக்கி அல்லாஹ் என்ன பொருட்களுடைய பெயர்களை நீங்கள் சொல்லுங்கள் என்று எடுத்து காட்டுகிறான். قال انبئوني باسماء هؤلاء ان كنتم صادقين. அல்லாஹ் மனிதர்களை நான் படைக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த மனித சமூகத்தை பார்க்காத மலக்குகள் என்ன சொன்னார்கள்? பூமியில் குழப்பம் விளைவித்து இரட்டம் ஓட்டுகிற ஒரு சமூகத்தையா படைக்கப் போகிறாய்? இப்பொழுது எல்லா பொருட்களின் பெயர்களையும்
அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு படித்து கொடுத்து விட்டு மலக்குமார்களிடத்தில் கேட்கிறான், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த பெயர்களை எல்லாம் சொல்லுங்கள் என்று கேட்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படவில்லை. அவர்களுடைய சமூகம் உலகத்திலே இன்னும் வாழவில்லை. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்தார்கள்? குழப்பம் விளைவித்து இரத்தம் ஓட்டுகிற சமூகமா என்று கேட்டார்கள். ஒரு வகையில் சொல்வதானால் அனைத்தையும் தெரிந்தது போன்று அவர்கள் பேசினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அதற்குத்தான் சொல்கிறான், ஆதம் அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் சொன்னதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இன்ன பொருட்களுடைய பெயர்களை சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? காலு சுப்ஹானக், இறைவா நீ தூய்மையானவன். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை. அன்பார்ந்தவர்களே, அப்பொழுது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, யா ஆதம் அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம், ஆதமே அதனுடைய பெயர்களை அந்த மலக்குமார்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். ஃபலம்மா அம்பஅஹும் பி அஸ்மாஇஹிம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த பெயர்களை எல்லாம் மலக்குமார்களுக்கு சொல்லிக் கொடுக்க, கால அலம் அகுல்லக்கும் இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த் வ அஅலமு மா துப்தூன வ மா குன்தும் தக்துமூன். அல்லாஹ் அந்த மலக்குமார்களுக்கு எடுத்து காட்டுகிறான், என்ன வானங்கள் பூமியில் மறைந்திருக்கக்கூடிய அனைத்தை பற்றிய அறிவும் எனக்கு இருக்கின்றது. நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியது, நீங்கள் மறைத்து வைத்துக் கொண்டிருப்பது அனைத்தை பற்றிய அறிவும் எனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் அந்த இடத்திலே சொல்லி காட்டினான். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வு இருக்கிறதே மனிதர்களாகிய எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பாடம். என்ன பாடம் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து படைக்கப்படுவதற்கு முன்னால் மலக்குமார்கள் என்ன சொன்னார்கள்? பூமியிலே இரத்தமோட்டி குழப்பம் விளைவிக்கிற ஒரு சமூகத்தையா படைக்க போகிறாய்? அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவை கொடுத்து படித்து கொடுக்க வேண்டிய விடயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து மலக்குமார்களை விட அறிவுள்ளவர் சிறந்தவராக மாறுவார் என்கிற ஆழமான ஒரு எடுத்துக்காட்டை அல்லாஹ் எடுத்து காட்டினான் மலக்குமார்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, மனித சமூகத்தை பொறுத்தவரையில் இரத்தம் ஓட்டுவார்கள், குழப்பம் விளைவிப்பார்கள். அவரவர்களாக வாழ முயற்சி செய்தால் அது நடக்கும். அல்லாஹ்வுடைய வழிகாட்டலோடு, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அறிவோடு, நபிகளார் காட்டி தந்த வழிமுறையோடு வாழ்ந்தால் மலக்குமார்களை விட உயர்ந்த இடத்துக்கு மனித சமூகம் போகும் என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். வலக்கது தரனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமானவர்களை நாங்கள் நரகத்துக்கு என்றே படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு சிந்திக்கின்ற உள்ளங்கள் இருக்கின்றன, ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு பார்க்கின்ற கண்கள் இருக்கின்றன, ஆனால் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் செவிப்புலன்கள் இருக்கின்றன, ஆனால் கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை போன்றவர்கள். பல் ஹும் அபல், இல்லை இல்லை, ஆடு மாடு ஒட்டகங்களை விடவும் மோசமானவர்கள். யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? மனித சமூகத்தை பற்றித்தான் சொல்கிறான். மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்கள் நரகத்துக்கு நுழைவார்கள். காரணம் என்ன? உள்ளம் இருக்கிறது, சிந்திக்க மாட்டார்கள். கண் இருக்கிறது, பார்க்க மாட்டார்கள். காது இருக்கிறது, கேட்க மாட்டார்கள். என்றால் நரகம் போகிற மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற காபிர்கள், இஸ்லாத்தின் விரோதிகள் எல்லாம் உள்ளத்தால சிந்திக்கலையா? கண்ணால பார்க்கலையா? காதால கேட்கலையா? நரகம் போறதுக்கு அல்லாஹ் சொல்றானே. அர்த்தம் என்ன சகோதரர்களே? உள்ளம் இருக்கிறது, எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்க மாட்டார்கள்.
எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க மாட்டார்கள், எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க மாட்டார்கள். இன்றைக்கு உலகத்தில் உள்ள இஸ்லாத்தின் விரோதிகள் எந்த அளவுக்கு சிந்திக்கிறாங்க தெரியுமா? செவ்வாய் கிரகத்தில் வீடு கட்டலாமான்னு ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கடல் நடுவுல லைவா என்ன நடக்குது, ஆப்பிரிக்கன் காட்டுல லைவா என்ன நடக்குது ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உள்ளமிருந்தும் சிந்திக்காத சமூகம். எதை சிந்திக்கவில்லை? உலகத்தில் உள்ள அனைத்தையும் சிந்தித்தார்கள். அல்லாஹ்ட வேதம் அல் குர்ஆன சிந்திக்க நேரம் இல்லை. கண்ணால பார்க்கலையா? எதை பார்க்கல? அன்பாண்டவர்களே, சேட்டலைட்டுகளை வைத்துக் கொண்டு உலகத்தில் என்னென்ன எங்கெங்கே எது எது நடக்கிறது அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே இருந்து கொண்டு அமெரிக்கா வாஷிங்டனில் லைவ் என்ன போகுதுன்னு மனுஷன் பார்த்து கொண்டிருக்கிறான் இல்லையா? ஆப்பிரிக்கன் காட்டுல போற லைவ் டிஸ்கவரி சேனல்ல மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறான். செங்கடல்ல என்ன நடக்குது பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு அக்பர். இந்த அளவுக்கு மனிதன் பார்க்கிறான். அல்லாஹ் சொல்றான், பார்க்கவில்லை எனவே அதிகமானவர்கள் நரகம் போகிறார்கள். உள்ள பலா எல்லாம் பார்க்க நேரம் இருக்கிறது, குர்ஆனை பார்க்க நேரம் இல்லை, சுன்னாவை பார்க்க நேரம் இல்லை. காதால கேட்கலையா? எதை கேட்கல? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உலகத்தில் உள்ள அனைத்தையும் இலங்கையின் ஒரு மூளை முடுக்கில இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்கிறோமா இல்லையா? எல்லாத்தையும் கேட்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் மொபைல் போனிலே இங்கே பேசுகிறோம் என்றால் பென்டகனில் அமர்ந்து கொண்டு எங்களுடைய பேச்சையும் ரகசியமாக கேட்கிற அளவுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? எல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்க நேரம் இல்லை, குர்ஆனை கேட்க நேரம் இல்லை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையை கேட்க நேரம் இல்லை என்றால் அவர்கள் ஆடு மாடு ஒட்டகத்தினிடத்திலையும் வைக்க இயலாது. சாதாரணமா ஒரு மனுஷன் தவறு செஞ்சா மாடுண்டு ஏசுவோம், அதை விட கூடினா எரும மாடுண்டு ஏசுவோம், அதை விடவும் கேவலமா போனா போடா நாயேண்டு ஏசுவோமே, இல்லை போடா கழுதையேண்டு ஏசுவோம். மிருகத்திலையும் கொல்ட்டிக்குது, அதுக்கேற்ற மாதிரி மனுஷன் அந்த இடத்துல வச்சு நாங்க பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், சிந்திக்காத சமூகம் என்றால் குர்ஆனையும் சுன்னாவையும் சிந்திக்காத சமூகம், குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகளை பார்க்காத கேட்காத சமூகம். இந்த உலகத்தில் ஆடு மாடு ஒட்டகங்களை போல வாழுவாங்க. அந்த இடத்துல கூட பல சந்தர்ப்பத்தில் வைக்க முடியாது. நாய்கள் கழுதைகளை போன்று வாழ ஆரம்பித்து விடுவார்கள். எப்படி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவு இருந்தது, அல்லாஹ் அறிவை சொல்லிக் கொடுத்தான், மலக்குமார்களை விட மேலோங்கி போனார்கள். இங்கே மனிதன் நரகம் போகிறான், மிருகத்தை விட கேடுகட்ட நிலைக்கு போகிறான். காரணம் என்ன? குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகளை சிந்திக்க நேரமில்லை. அன்பார்ந்தவர்களே, மனிதனை பொறுத்தவரையில் இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலே படைத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வழிகாட்டலோடு, அல்லாஹ்வுடைய வேத கட்டளைகளோடு, நபிகளாருடைய வழிகாட்டல்களோடு அறிவோடு மனிதன் பயணித்தால் அவன் மலக்குமார்களை விட உயர்ந்த இடத்துக்கு போய்விடுவான். குர்ஆனை புறக்கணித்து, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையை புறக்கணித்து அறிவில்லாமல் வாழ ஆரம்பித்தால் அவன் மிருகத்தை விட கேடுகட்ட நிலைக்கு போவான் என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் பாடமாக சொல்கிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, மனிதனுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல் அவசியம், குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு அவசியம் என்பதற்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய நபித்துவத்துக்கு அழகான ஒரு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தினார்கள். என்ன உதாரணம் சொன்னார்கள்? மஸலு மா பஅஸனி அல்லாஹு பிஹி மினல் ஹுதா வல் இல்ம். அல்லாஹ் எனக்கு அறிவையும் நேர்வழியையும் தந்து நபியாக அனுப்பினானே, அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் கைஸில் கஸீரி அஸாப அர்தன். ஒரு பூமியில கடுமையா மழை பொழிகிறது, அதிகமா மழை பொழிகிறது, அதுதான் உதாரணம் என்றார்கள். அந்த மழை பொழிகின்ற பொழுதோ பூமி மூன்று வகையாக இருக்கிறது. ஒரு வகை என்ன? ஃபகானத் மின்ஹா நகியா. ஒரு வகை பூமி இருக்கிறது, சுத்தமான பூமி. அது
சுத்தமான பூமி வருகிற தண்ணீரை தனக்குள் அப்படியே உள்வாங்குகிறது. கபிலத்தில் மா தண்ணீரை தனக்குள் எடுத்து வைத்துக் கொண்டு ஃபஅம்பதத்தில் கலஅவல் உஷ்பல் கஸீர் என்ன செய்கிறது? கீரை வகைகளையும் பயிர் வகைகளையும் அதிகமாகவே முளைக்கச் செய்கிறது. வமின்ஹா அஜாதிப் அந்த பூமியில இன்னொரு வகை இருக்குது. அது காய்ந்து வறண்ட பூமியாக இருக்கும். மழை பொழிந்து விட்டால் அம்சக்கத்தில் மா தண்ணீரை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும். உள்வாங்கிக் கொண்டு என்ன செய்யும்? ஃபனஃபஅ அல்லாஹு பிஹன் நாஸ் அந்த தண்ணீர் கிணறுகளின் மூலம் ஊற்றுக்கண்களின் மூலம் இன்னொரு இடத்தால மக்களுக்கு பயனளிக்கும். விவசாய பூமிக்கு பயனளிக்கும். ஃபஷரிபு வஸகௌ வஸரஉ அந்த பூமி சேமிச்சு வச்ச தண்ணீரை குடிப்பார்கள், பயனடைவார்கள், விவசாயம் செய்வார்கள், பலதுக்கும் பயன்படுத்துவார்கள். இது ஒரு வகை பூமி. பேஞ்ச மழை தண்ணீரை தனக்குள் சேமித்து வைத்துக் கொண்டு தன்னை செழிப்பாக வளர்த்துக் கொள்கிறது ஒரு வகை பூமி. இன்னொரு வகை பூமி தண்ணீரை சேமித்து மக்களுக்கு குடிக்க கொடுக்கிறது, விவசாயத்துக்கு கொடுக்கிறது, தேவையான அளவு பயனடைய செய்கிறது. அந்த மழை பொழிகின்ற தண்ணீரை இன்னொரு கூட்டமும் அடைந்து கொள்கிறது. அது எப்படிப்பட்ட இடம்? அந்த பூமி இருக்கிறது, அது ஒரு கட்டான் தரை, ஒரு பள்ளமான ஒரு பூன்று வைத்துள்ளுங்கள். எவ்வளவு மழை பொழிந்தாலும் தண்ணீர் நிற்காது, அது தண்ணீரை இழுத்துக் கொள்ளாது. அனைத்து தண்ணீரும் அப்படியே வழிந்து விடும். லா தும்சிகு மாஅன் அதுல தண்ணீரை தான் சேமித்து வைத்துக் கொள்ளவும் இல்லை. வலா துன்பித்து கலஅன் அது பயிர் பச்சைகளை முளைக்க செய்யவும் இல்லை. இது ஒரு வகை. இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஸாலிக மஸலு மன் ஃபக்ஹ ஃபீ தீனில்லாஹ் இந்த மலைதான் உதாரணம். பூமியோடு வைத்து பார்க்கும் பொழுது ஒரு வகை பூமி என்ன செய்தது? தண்ணீரை உள்வாங்கிக் கொண்டு தன்னை செழிப்படைய செய்தது. இன்னொரு வகை தண்ணீரை சேமித்து வைத்துக் கொண்டு அடுத்த மனிதர்களுக்கு பயனளிக்க கூடாது. இதுதான் அல்லாஹ் என்னை அனுப்பிய அறிவையும் நேர்வழியையும் எடுத்துக்கொண்டு மார்க்கத்தில் தெளிவு பெற்றுக்கொண்டு வாழ்ந்த மனிதர்களுக்கு உதாரணம். அல்லாஹ் என்னை எந்த மார்க்கத்தை கொண்டு அனுப்பினானோ அதை வைத்து அந்த சமூகம் பயனடைந்தது. தானும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னொரு சாரார் எந்த பூமி? கட்டாந்தரை பூமி, தண்ணீரை சேமித்துக் கொள்ளவில்லை, பயிர் பச்சைகளை முளைக்க செய்யவும் இல்லை, அடுத்த பயனடைய இல்லை. இது போன்ற மனிதர்களில் ஒரு சாரார் என்னதான் அறிவு வந்தாலும் என்னதான் வந்தாலும் அதை வைத்து தலையை அவர்கள் உயர்த்தி கொள்ளவில்லை. வலம் யக்பல் ஹுதல்லாஹில்லதி உர்சில்து பிஹி எந்த நேர்வழியை கொண்டு அல்லாஹ் என்னை அனுப்பினானோ அதை வைத்து அவர்கள் பயனடையவும் இல்லை என்று ரசூலுல்லாஹ் அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள். புகாரியிலே 79வது இலக்க செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹுத்பாவை கேட்கின்ற நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த உதாரணத்தில் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் 1400 வருட காலமாக உயிர் வாழுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா என்று ஏகப்பட்ட ஹதீஸ் கிதாபுகளாக இன்றைக்கும் இஸ்லாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. படிக்கிறோமா? குர்ஆன் ஹதீஸை படிக்க நேரம் இருக்குதா? குர்ஆன் ஹதீஸை படிக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒவ்வொரு வாரமும் ஹுத்பாவை கேட்கிறோம். வாசலை கடந்து செல்லும் பொழுது ஹுத்பால என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. அப்படித்தானே? இந்த பள்ளி எதற்காக உருவாக்கப்பட்டது? இங்கிருந்து இந்த ஊருக்கு குர்ஆன் சுன்னா போக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு காலம் பள்ளியிலே குர்ஆன் தர்ஜுமா வைக்க முடியாது, பள்ளிக்குள் குர்ஆன் தர்ஜுமா வாசிக்க முடியாது. புகாரி, முஸ்லிம்டா மக்களுக்கு என்னவென்று தெரியாது.
அல்லாஹ் இது போன்ற மஸ்ஜிதுகளை, குர்ஆன் சுன்னாவுடைய மஸ்ஜிதுகளை உருவாக்கி அதற்கு ஒரு சமூகத்தை உருவாக்கி குர்ஆன் அரபியில் ஓதுவது போன்று தர்ஜுமா வாசிக்கப்பட வேண்டும், குர்ஆன் வகுப்புகள் மஸ்ஜிதிலே நடத்தப்பட வேண்டும் என்ற உச்சகட்ட போராட்டங்கள் தான் குர்ஆன் சுன்னாவுடைய மஸ்ஜிதுகள். சகோதரர்களே, புகாரி முஸ்லிம் வாசிக்கிற சமூகம் உருவாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உருவாக்கப்பட்ட மஸ்ஜிதும் சரி, உருவாக்கப்பட்ட சமூகம் நாங்களும் சரி, குர்ஆனை எந்த அளவுக்கு படிக்கிறோம், ஹதீஸை எந்த அளவுக்கு படிக்கிறோம், குர்ஆன் ஹதீஸுக்கும் எங்களுக்கும் அறிவு ரீதியாக என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நிதானமாக சிந்தித்து பார்க்க நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படிக்கிறோமா? குர்ஆனோடு தொடர்பு வைத்திருக்கிறோமா? அல்லாஹுவை பயந்து நிதானமாக கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஊரிலே பெரிய ஒரு பள்ளி இருக்க, ஊர் மக்கள் அனைவரும் ஒரு பள்ளியிலே ஜும்மாவுக்கு சேர ஏன் நாங்கள் ஒரு மிம்பரை உருவாக்க வேண்டும்? எதற்காக? குர்ஆன் சுன்னா படித்துக் கொடுக்கப்பட வேண்டும், போதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனா இன்னைக்கு குர்ஆனை படிக்க நேரம் இருக்குதா? ஹதீஸை படிக்க நேரம் இருக்குதா? அல்லாஹ்வை பத்தி படிச்சு வச்சிருக்கிறோமா? ஷிர்க்ல தெளிவு இருக்குதா? அன்பார்ந்தவர்களே, பித்அத் என்னன்னு தெரியுமா? பித்அத்தின் எச்சரிக்கை விளங்குதா? மாற்று மத கலாச்சாரங்களும் ஆச்சாரங்களும் சீரழிவுகளும் பாடல்களாக, கூத்துகளாக, கும்மாளங்களாக மொண்டசூரிகள் வீணடிக்கப்படுகின்றன, பாடசாலைகள் வீணடிக்கப்படுகின்றன. இஸ்லாமிய பாடசாலைகள் குர்ஆனும் சுன்னாவும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு, ஒழுக்க விழுமியங்கள் அழிக்கப்பட்டு, பாடசாலை கலாச்சாரங்கள் ஆடல்களுக்கும் பாடல்களுக்கும் மியூசிக்குகளுக்கும் வருடா வருடம் அடிமைப்பட்டு போகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். ஏன்? அல்லாஹ் சொன்னானே, சிந்திக்காத சமூகம் எதை? குர்ஆனையும் சுன்னாவையும். பார்க்காத சமூகம் எதை? குர்ஆனையும் சுன்னாவையும். கேட்காத சமூகம் எதை? குர்ஆனையும் ஹதீஸையும். பார்க்காத சமூகத்தின் வாழ்க்கையிலே இஸ்லாம் இருக்காது, நாகரிகமான முஸ்லிமாக இருக்க மாட்டான், மார்க்கத்துக்கு முரணான அனைத்தும் நடக்க ஆரம்பித்து விடும். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு முஸ்லிம் பாடசாலைகளோட நிலைமை அப்ப ஒரு மொண்டசூரி. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். காரணம் என்ன? குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு இல்லை. எனவே சகோதரர்களே, இது போன்ற மஸ்ஜிதுகள் உருவாக்கப்பட்ட வரலாற்று பின்னணி சாதாரணமானதல்ல. ஊரை இரண்டாக்குவதற்கோ ஊரை குழப்புவதற்கோ உருவாக்கப்பட்டதல்ல. மனித உள்ளத்திலே குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு விதைக்கப்பட வேண்டும் என்பதற்கு உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு குர்ஆன் சுன்னா வகுப்புகள் வச்சா கொசு அடிக்கவும் ஆளி இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே நாங்கள் தான் கேள்வி கேட்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவுக்கு நாங்கள் என்ன மதிப்பு கொடுத்திருக்கிறோம், குர்ஆன் ஹதீஸை படிக்க நாங்கள் என்ன முயற்சி செய்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய கட்டாயத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. இந்த ஹதீஸ் யாருக்கு தெரியாது? எல்லோருக்கும் தெரியும். உங்களில் சிறந்தவர் யார்? தானும் அல் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அல் குர்ஆனை கற்றுக்கொள்கிறோமா? அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்டா எல்லாரும் லப்பமார், எல்லாரும் ஹஸ்ரத்மார், எல்லாரும் முஅல்லிம்கள், எல்லா வீட்லையும் குர்ஆன் மஸா நடக்கணும், அப்படியா அர்த்தம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு இடத்துல நடக்கும். ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு அலிஃபா சொல்லிக் கொடுக்கிற நிலையிலே தந்தை நான் இருக்கிறேனா? எனக்கே ஓத தெரியாது என்றால் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்படி குர்ஆனை ஓதி கொடுப்பது? எனக்கே ஹதீஸ் தெரியாது, எனக்கே நபி வழியில் வுது செய்ய தெரியாது, எனக்கே நபி வழியில் தொழத் தெரியாது என்றால் எப்படி நான் என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி நான் வழிகாட்டுவது? அன்பார்ந்தவர்களே, உங்களில் சிறந்தவர் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என்றால்
என்னுடைய வீட்டுக்கு நான் தான் பொறுப்பாளன் என்றால் என்னுடைய மனைவிக்கு மார்க்கத்தை படித்து கொடுக்கின்ற ஒரு ஆசானாக வீட்டு தலைவனாக இருக்கிற அளவுக்கு நாங்கள் அறிவை வளர்த்திருக்கிறோமா? எங்களுடைய பிள்ளைகளோடு சற்று நேரம் அமர்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றும் குல் ஹுவல்லாஹு அஹத் என்றும் அவனை ஓத பழக்குகின்ற அளவுக்கு ஒரு ஆசானாக ஒரு தந்தையாக தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிற நிலையில் குர்ஆன் சுன்னாவுடைய அறிவை வளர்த்திருக்கிறோமா? மனைவி வுது செய்கிறாள், அவருக்கு முறையாக வுது செய்ய தெரியாது, வாருங்கள் வுது செய்கிற முறையை சொல்லித் தருகிறேன் என்று நபி வழியிலிருந்து வுதுவுடைய பாடத்தை எடுக்க தெரியுமா? தொழுகிறார், தொழுகையிலே நபி வழிக்கு மாற்றம். எங்களுக்கு முறையாக தொழத் தெரிந்தால்தானே அடுத்தவர்களுக்கு முறையாக சொல்லிக் கொடுக்கலாம். படிக்கிறோமா? ஒரு காலம் எங்களுடைய உறவுகளுக்கு பாடமான நபிமொழி என்ன? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை நீங்கள் எப்படி கண்டீர்களோ அதுபோன்று தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதும் இந்த மஸ்ஜிதுகள் உருவாகுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, நபிகளார் எப்படி தொழுதார்கள் வைத்திருக்கிறோமா? ஆரம்ப தக்பீர் முதல் சலாம் கொடுக்கும் வரையில் நபிகளார் தொழுதது இப்படித்தான் என்று புகாரியை புரட்டி முஸ்லிமை புரட்டி எங்களுக்குத்தான் பார்க்க தெரியாது. உலமாக்களை வைத்து மார்க்க அறிஞர்களை வைத்து முறையாக படித்து அறிந்து வைத்திருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு மார்க்கம் தெரிந்தால்தானே அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதைத்தானே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு என்பது எங்களுக்கு அவசியமானது. இல்லை என்று சொன்னால் டாக்டர்களை உருவாக்கலாம் சகோதரர்களே, இன்ஜினியர்களை உருவாக்கலாம் சகோதரர்களே, லோயர்மார்களை உருவாக்கலாம், அக்கவுண்டர்களை உருவாக்கலாம், ஆசிரியர்மார்களை உருவாக்கலாம். ஆனால் மிருகத்தை விட மோசமான இடத்துக்கு போவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே சகோதரர்களே. அது போன்ற டாக்டர்கள், அது போன்ற லோயர்கள், அது போன்ற இன்ஜினியர்களை தான் பார்க்க முடியும். ஏன் அன்பார்ந்தவர்களே, இந்த நாடு நாசமா போனிச்சிண்டோம். யாரால? அரசியல்வாதியால மட்டுமா? இல்லை சகோதரர்களே, அரசியல்வாதிகள் மட்டும் கள்வர்கள் என்றோம். அரசியல்வாதிகளுக்கு பலம் சேர்த்தவர்கள், நீதிமன்றங்களிலே நீதிபதிகளாக இருந்தவர்கள் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றாற்போல் தீர்ப்புகளை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இல்லையா? நீதிபதிக்கு ஏற்றாற்போல் சட்டங்களை வளைத்துக் கொடுக்க லோயர்மார் வந்தார்கள். அதனாலதான் நாடு நாசமா போனது. அன்பார்ந்தவர்களே, அநியாயக்காரன் போகிறான் நீதிமன்றத்துக்கு, அநியாயக்காரன் சிறைச்சாலை செல்லுகின்றான். அநியாயம் பாதிக்கப்பட்டவன் சிறைச்சாலை செல்லுகின்றான், அநியாயக்காரன் வெளியே வந்து சுதந்திரமாக திரிகிறான். இல்லையா? ஏன்? லோயர்மார் இருக்கிறாங்க. குர்ஆன் சுன்னா அல்லாஹ்வை பயந்த லோயர்மார் இல்ல. அன்பார்ந்தவர்களே, நாடு கடன் 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 என்று நாடு தாண்டு போனிச்சுன்னு சொன்னோம். இல்லையா? போராட்டமே அதுக்குத்தானே. எதனால நாடு தாண்டு போனது? எடுத்த கடனோடு நின்றிருந்தால் நாடு தாண்டு போயிருக்காது. வட்டி கொடுமை, வட்டி கொடுமை, முதலாளித்துவத்தின் சுரண்டல். கஷ்டவாடி நாடுகளுக்கெல்லாம் கடன் கொடுத்து கொடுத்து வட்டி வீதத்தை அதிகரித்து அதிகரித்து நாட்டை குழிக்குள் போட்டார்கள். நாட்டிலே அக்கவுண்டர்கள் இல்லையா? நாட்டிலே நல்ல அக்கவுண்டர்கள் இல்லையா? நாட்டை பாதுகாப்பதற்கு அரசியல்வாதிகளுக்கு ஏற்றாற்போல் அக்கவுண்டை அமைத்து கொடுத்தார்கள். வட்டியிலே நாடு மூழ்கி போனது. அதனால்தான் கடன் தொல்லை அதிகரித்தது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வை பயந்த அக்கவுண்டர்கள் உருவாகவில்லை என்றால் என்னுடைய பொருளாதாரம் அளிக்கப்படும், உங்களுடைய பொருளாதாரம் அளிக்கப்படும். டாக்டர்மார், முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் பத்த வைக்கப்பட்டன. அரசியல்வாதிகள் மட்டும்தான் காரணமா? அரசியல்வாதிகள் மட்டும்தான் காரணமா? இல்லை. அன்பார்ந்தவர்களே, டாக்டர் பற்றி அறிவிருந்தது, வைத்திய அறிவிருந்தது. மார்க்கத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை பற்றி அறிவிருக்கவில்லை. இந்த நாடு நாசமா போனது. இல்லையா? இன்றைக்கும் சகோதரர்களே, முஸ்லிம் டாக்டர்மார் இருக்கிறாங்க, முஸ்லிம் டாக்டர்மார் இருக்கிறாங்க. ஆங்கில வைத்தியம் இந்த மனித சமூகத்துக்கு செய்கிற துரோகத்தை பேசுவார்களா? ஆங்கில வைத்தியம் செய்கிற அநியாயத்தை பேசுவார்களா? மருத்துவம் செய்கிற துரோகத்தை பேசுவார்களா?
பேசுறதுக்கு அல்லாஹ்வை பயந்த டாக்டர்மார் குறைவு இல்லைன்ற அளவுக்கு குறைவு. ஏன்? அறிவிருந்து போதாது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும், நபிகளாருடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் மிருகத்தை விட மோசமாகி போய் விடுவார்கள். பாடசாலை கல்வி இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன சகோதரர்களே? இலவச கல்வி முறை. அதிகமான நாடுகளிலே பார்க்க முடியாது. ஆனா இலவச கல்வி உள்ள நாட்டில் இலவசமாக படிக்க முடியாது. இலவசமாக ஓலவல் எழுதலாமா? பாடசாலை கல்வியை மட்டும் கற்று ஓலவல்ல பாஸ் ஆக இயலுமா? பாடசாலை கல்வியை மட்டும் கற்று ஏலவல்ல பாஸ் ஆக இயலுமா? இயலாது. ஏன்? சிலபஸ் பிழையா? இல்லை. படித்துக் கொடுக்கிற ஆசிரியர்கள் முறையாக படித்துக் கொடுப்பதில்லை. பாடசாலை சிலபஸை சரியாக முடிப்பதில்லை. ஏன்? வெளிவாரியான கிளாஸ் வைத்து வைத்து பணத்தை எப்படியெல்லாம் சுரண்டலாம். மாத வருமானம் அல்ல, வார வருமானம் அல்ல, மணித்தியால வருமானம். கேட்டுள்ளுக்கு என்டராவினா சல்லிய தந்துட்டு வான்ற அளவுக்கு என்ன இலவச கல்வி உள்ள நாட்டில் கல்வியை வைத்து சுரண்டுகிறார்கள். அடே சல்லி வாங்கிக்கிட்டு படிச்சு கொடுத்தா கூட முறையா படிச்சு கொடுக்கிறாங்களா? இல்ல. ஏன்? அறிவிருந்து போதாது. அல்லாஹ்வுடைய மார்க்க வழிகாட்டல் இருக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் மனிதன் மிருகத்தை விட மோசமாகி போவான் என்பதை புரிந்து கொண்டு, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் குறிப்பாக இஸ்லாமிய உம்மத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் அல் குர்ஆன், நபிகளாருடைய வழிகாட்டல் அஸ் சுன்னா உலகத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த இரண்டையும் இறுக்கி பிடிக்கின்ற மனிதர்கள் எல்லாம் உயிருள்ள மனிதர்களாக வாழ்வார்கள், உயிரோட்டமான மனிதர்களாக வாழுவார்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் புறக்கணித்த மனிதர்கள் எல்லாம் வெறுமனே ஜடங்களாக உயிரோடு வாழுகிற பிணங்களாக மாறிவிடுவார்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல் இல்லாத உலக வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனையும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னாவையும் படிக்கின்ற நல்ல மனிதர்களாக மாறுவதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதுதான் மனிதர்களில் புனிதர்களாக சுவனவாசிகளாக வாழச் செய்யும் என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுக்களை நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், சாதாரணமாக எங்கட சமூகத்தில் சிறிய பிள்ளைகள் குர்ஆனை படிக்கின்ற இடம் குர்ஆன் மதரசா என்று சொல்லுகிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த குர்ஆன் மதரசாவுக்கு நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்ன? வரலாற்றை கொஞ்சம் ஒரு 15 வருடம் 20 வருடங்களுக்கு பின்னால் கொஞ்சம் பின்னகர்த்தி செல்லுங்கள் சகோதரர்களே. இந்த ஊரிலே மஸ்ஜித் இல்லாத காலம் 100 பேர் 150 பேர் குர்ஆனை முறையாக கற்றுக்கொள்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லா வசதிகளும் கிடைத்த பிறகு எங்களுடைய பிள்ளைகளுக்கு முறையாக குர்ஆனை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோமா? அதற்கான ஏற்பாட்டை சரியாக செய்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, எங்கட குர்ஆன் மதரசாக்கள் நடக்கிற நேரம் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம், கிழமையில 4 நாள் அல்லது 5 நாள். நிலம் என்ன தெரியுமா? அந்த 2 மணித்தியாலத்திலையும் 1 ஹவர் பிச்சை வாங்கிட்டு போயிடுவாங்க. 4 நாள் 5 நாள்ல 2 நாள் லீவ் போட்டுருவாங்க. எதுக்கு? மொண்டசூரி பிள்ளைக்கு டியூஷன் கிளாஸ் போட்டு வச்சிருக்கிறாங்களாம், இல்லையா? மொண்டசூரி பிள்ளைக்கு டியூஷன், இங்கால ஸ்காலர்ஷிப் வந்தா சரி 5ஆம் வகுப்பு, குர்ஆன் ஓத நேரம் இல்லை. அட காலையில 7 மணியில இருந்து 7 மணி கூட இல்ல, வீட்டுல பார்த்தா 5:30 எழும்பி மலமலண்டு வேலை நடக்குது. புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப, புள்ளைய ரெடியாக்க. அப்ப 7 மணியில இருந்தே 5 மணியில இருந்தே ஸ்கூல் வேலை தான். போன புள்ள 12 மணி 1 மணி 2 மணி 3 மணிக்கு தான் வீடு வருது.
இவ்வளவு நேரம் இருந்து ஒரு நாள்ல லீவு கேட்டு எடுக்கிறோமா? ஆனா குர்ஆன் மதரசாக்கு கிழமையில 2 நாள் வாரது, கிழமையில 3 நாள் வாரது கணக்கில்ல. அத கூட ஒரு அவர் உட்கார்ந்து ஓத வைக்கிற அளவுக்கு பெற்றோருக்கு என்ன இல்லை, மனசுல இடம் இல்லை. நான் கேட்கிறேன் சகோதரர்களே, குர்ஆனுக்கு கொடுத்த அளவு இவ்வளவுதானா? நபிகளாருடைய மார்க்கத்தை படிப்பதற்கு கொடுத்த அளவு இவ்வளவுதானா? உலகத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்கிறோம்? ஏன் உலகத்துல பட்டம், பதவி, வருமானம், பென்ஷன் எல்லாம். குர்ஆனை படிச்சா என்ன கிடைக்க போகுது? ஹதீஸ படிச்சா என்ன கிடைக்க போகுது? அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் மனிதர்களில் புனிதர்களாக வாழ்ந்து மறுமையில் சுவனப்பாக்கியம் பெறுவதற்கு குர்ஆன் ஹதீஸ் இல்லை என்றால் கஷ்டமான ஒன்றாக போய்விடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, எங்கட சமூகத்தில் 12 வயசு வரைக்கும் குர்ஆனை ஓத படிக்கிறாங்க. விளக்கமெல்லாம் யாருமே படிக்கிற மாதிரி விளங்கல்ல. அல்லாஹ் அருள் புரிந்த மிக 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 சொற்பமானவர்களை தவிர 12 வயசு வரைக்கும் குர்ஆன் மதரசா வந்துட்டு அதுக்கு பிறகு எங்கட வீட்டில் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்குதா? நான் கேட்கிறேன் சகோதரர்களே, ஒரு கேள்வி. எங்களுடைய வீட்டிலே 16 வயது இளைஞன் இருக்கிறான், 15 வயது குமரி பெண்மணி இருக்கிறாள். குர்ஆனை சரியாக பார்த்து ஓத தெரியுமா? குர்ஆனை சரியாக பார்த்து ஓத தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, ஒரு புகாரியை புரட்டி அரபியிலே ஒரு ஹதீஸை வாசித்து விட்டு அர்த்தம் சொல்ல தெரியுமா? மொழிபெயர்ப்பல்ல, எழுதி வச்சிருக்கிற அர்த்தத்தை வாசிக்கிறாங்களா? ஒரு தர்ஜுமாவை புரட்டி வாசிக்கிறாங்களா? இதுக்கெல்லாம் நேரம் இல்லையே சகோதரர்களே. கூகுள் என்கிறோம், ஃபேஸ்புக் என்கிறோம், வாட்ஸ்அப் என்கிறோம், யூடியூப் என்கிறோம், எல்லாத்திலையும் இஸ்லாமும் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் படிக்கிறோம்? எத்தனை பேர் அடை குர்ஆன் சூறாக்களை கேட்டு கேட்டு தஜ்வீத் முறைப்படி ஓத பழகுவோம்? எத்தனை பேர் ட்ரை பண்றோம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கேட்க வேண்டிய கேள்வி, அல்லாஹ்வுடைய மார்க்கம் குர்ஆனும் ஹதீஸும் தான் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் மனிதர்களில் புனிதர்களாக வாழச் செய்யும் என்றால் எங்களை புனிதர்களாக மாற்றுகின்ற அந்த குர்ஆனுடைய கல்வி, அந்த நபி வழிகாட்டலுடைய கல்விக்கு நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்ன? வளர்ந்து வருகிற இளைஞர் சமூகம், யுவதி சமூகத்துக்கு குர்ஆன் ஹதீஸை கொடுப்பதற்கு நாங்கள் செய்கிற முயற்சி என்ன என்பதை ஒரு கேள்வியாக கேட்டு அதற்குரிய பதிலை தேடவில்லை என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய கண்முன்னே குர்ஆனும் சுன்னாவும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு எங்களுடைய சமூகத்துக்குள் சீரழிவுகளும் மார்க்கத்துக்கு முரணான அனாச்சாரங்களும் உருவாகுவதை பார்க்கலாம். உலகத்தில் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல சகோதரர்களே. நாங்கள் நல்லவனை உருவாக்கணும் என்று நல்லவர்களை உருவாக்க ரெடியாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நல்லவர்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள். மதுபானம் குடிப்பதிலும் நல்லவன் இருக்கிறான், விபச்சாரம் செய்பவர்களிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், இல்லையா? நல்லவன் நோக்கம் அல்ல, முஸ்லிமாக வாழ வேண்டும், முஸ்லிமை உருவாக்க வேண்டும் என்பது நோக்கம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்வது என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹுவை உண்மையான முறையில் பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிமாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம். முஸ்லிம் என்றா மொழிபெயர்ப்பு செய்யுங்க சகோதரர்களே, மொழிபெயர்ப்பு செய்யுங்க. முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவே அன்று நீங்கள் மரணித்து விட வேண்டாம். முஸ்லிமை மட்டும் மொழிபெயர்ப்பு செய்யறது இல்லை. அதனால நாங்கள் என்ன தெரியுமா விளங்குறோம்? அப்துல்லா முஹம்மத் இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவே அன்று நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்றால், இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து எந்த வினாடி நான் மரணித்தாலும் உண்மை முஸ்லிமாக, அல்லாஹ்வுக்கு முஸ்லிமாக மரணிக்க வேண்டுமா? எங்களுக்கு தேவைப்படுவதுதான் குர்ஆனுடைய கல்வி, நபிகளாருடைய வழிகாட்டலின் கல்வி என்பதை புரிந்து கொண்டு அந்த மனிதனுக்கு தேவைப்படுகின்ற அந்த அறிவை குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் பெறுவோம். குர்ஆன் சுன்னாவிலிருந்து அறிவை பெறுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். அதற்கு அடித்தளமாக இருக்கின்ற குர்ஆன் மதரசாக்களையும் குர்ஆன் சுன்னா படித்து கொடுக்கப்படுகின்ற இடங்களையும்
பலப்படுத்துவோம். அதனூடாகத்தான் நல்லவர்களாக வாழலாம், நல்லவர்களாக வாழ்கிற ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். அப்படிப்பட்ட இஸ்லாமிய அறிவை தேடி பயணிக்கின்ற நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்கின்ற நல்லவர்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் எல்லா இஸ்லாமிய உறவுகளையும் வல்லவன் ரஹ்மான் சேர்த்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.